1 தெசலோனிக்கர் 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. நீங்கள் சபைக்கு வராமல் நின்று விடுவது, வாரந்தோறும் நீங்கள் மாதத்தில் 2 வாரம் 3 வாரம் அப்படியே நிற்கிறது, நீங்கள் யாரை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறீர்கள். என்னை அசட்டை பண்ணவில்லை. சபையில் யாருமே உங்களை கேட்க போகிறதில்ல, நானும் உங்களை கேட்பேன். ஆனால் அசட்டை பண்ணுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சபைக்கு வராதது எதை காட்டுகிறது என்று யோசித்தால், கடவுளை நம்பவில்லை என்பதை தவிர வேறு ஒன்றையுமே காட்டல. சபை ஐக்கியத்தில், சபை கூடுதலில், சபையில், சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, நீங்கள் தேவனை நம்பவில்லை, தேவனை சந்தேகப்படுகிறீர்கள், அல்லது தேவனை விட வேற ஏதோ ஒன்று உங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறது. நான் கேட்குறேன், தேவனை விட வேற ஏதோ ஒன்று முக்கியமாக நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மனிதனை அல்ல, பாஸ்டரை அல்ல, ஊழியக்காரனை அல்ல, கடவுளை தான் அசட்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பவுல் சொல்கிற ஒரு விஷயம், நீ இப்போ உபதேசிப்ப நல்லா பேசு, ஆனால் அசட்டை பண்ணுறாங்களே நிறைய பேர். நான் என்ன பண்ணுறது ஆண்டவரை கேட்கும் பொழுது, அவங்க ஒன்றே அசட்டை பண்ணல, என்னை அசட்டை பண்ணுறாங்க. அன்று சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்குறாங்க ஆண்டவரை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, சாமுவேலே அவங்க ஒன்றை தள்ளி விடலப்பா, என்ன தள்ளி விட்டாங்க. நான் ராஜாவாக இருந்து அந்த இஸ்ரவேலை நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க தனக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற ஜாதிகளை போல எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு என்ன தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ராஜாவை மனுஷங்களாக வச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. சரி வச்சுக்கிட்டோம், போன அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அது நல்லதாக அமையவே இல்லை. கர்த்தரே ராஜாவாக இருக்கணும். சொல்கிறேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சபையை கூடி வருதலை தயவு செய்து அசட்டை பண்ணாதிருங்கள். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 12-15 வரலாம் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், மகிமைனா ஒரு வருகை, அவருடைய மகிமை பிரசன்னமாகுதுன்னா வெளிப்பட போகிறது வருகை, எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களையும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களையும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மந்தைக்கு மெய்ப்பன் ஒரு பாஸ்டர் இருக்காருங்க. உங்களை நான் மேய்க்கிறேன், எத்தனையோ வாட்டி கூப்பிடுறேன், வாங்க அதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்கன்னு. உங்களுடைய மந்தைக்கு மெய்ப்பனாக நான் இருக்கிறேன். ஸோ எனக்கும் பிரதான மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நிச்சயமாக வரப்போகிறார். நீங்கள் சபைக்கு வராதது எனக்கு நஷ்டம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு நஷ்டம், உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு நஷ்டம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் இருக்க சோர்ந்து போய் விடுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். மந்தையில் சேராத ஆடுகளை போல நீங்கள் இருக்காதீர்கள் நான் சொல்லுகிறேங்க. சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணவாட்டி. சொல்லுங்க, சபை என்பது என்னது? மணவாட்டியை எடுத்துக்கொள்ள மணவாளன் வருகிறார். மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி அசட்டையாக, நிர்விசாரமாக, மணவாட்டி சரியில்லாமல், வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கும் பொழுது, அந்த சபையை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மணவாட்டி கைவிடப்படுவாளே. ஆண்டவர் மணவாட்டியை மணமுடிக்கத்தான் வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வராமல் போகிறது இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பக்தி வைராக்கியம் என்பது வாரந்தோறும் விடாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து விடுவது முதலாவது பக்தி. நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிறீங்க, வீட்டில் பைபிள் வாசிக்கிறீங்க, வீட்டில் துதிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா சபைக்கே நீங்கள் சரியாக வரலன்னா வீட்டில் துதிக்கிறீங்கன்றது பொய் சொல்கிறீங்க. வசனம் வாசிக்கிறது பொய் சொல்கிறீங்க. சபையில் 2 மணி நேரம் கடவுளுடைய வசனத்தை கேட்க உங்களால் முடியவில்லை என்றால் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறன்றது ரொம்ப பொய். நீங்கள் ஜெபமே ஜெபிக்காதவர்களாக, வேதம் வாசிக்காதவர்களாக இருந்தால்தான் சபைக்கு வரவே முடியாது உங்களால். நான் 1000 சாக்கு சொல்லுங்கள், நீங்கள் எந்த சாக்குனாலும் சொல்லுங்கள், நான் அதெல்லாம்
எல்லாமே பார்த்துட்டேங்க. நீங்கள் சொல்கிற எல்லா சாக்குமே பார்த்துட்டேன். நான் கேட்குறேங்க, சண்டே தான் ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறீங்க, சண்டே தான் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, சண்டே தான் ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறீங்க, சண்டே தான் ஒரு கமிட்மெண்ட்டோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மற்ற நாளில் ஒரு நாள் உங்கள் ஒர்க்கை லீவ் போட்டு போக முடியாதா அந்த வேலைக்கு? நான் கேட்குறேன். சண்டே தேவனுக்குரிய நாளுங்க, ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள், அவருக்குன்னு கொடுக்குற வேண்டிய நாள். அந்த நாள் அவருக்கு தான் முழுமையாக கடவுளுக்குன்னு கொடுக்குற நாள். அதுவும் 2.5 மணி நேரம் தான் நம்முடைய சபையில் வைக்கிறது. அந்த நாள்லேயும் நான் பிஸியாக இருக்கேன்னா அப்புறம் ஆண்டவர் பிஸி ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் வரும்போது எப்பா இவன் எப்போ வெளியே போகிறான்னு பாருப்பா, அவன் அங்கே போட்டான், டக்குன்னு இவன் தூக்கிட்டு பாப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க நான் கேட்குறேங்க, என்ன அசட்டை பண்ணலங்க, கடவுளை அசட்டை பண்ணாதீங்க. நான் மனுஷன், ஆனால் தேவன் சர்வ வல்ல தேவன். சாக்கு சொல்லாதீங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லாதீங்க. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதை பண்ணேன், அதை பண்ணன்ட்டு. ஒரு அதிகாரம் இருக்குது பாருங்களேன். மத்தேயில வாங்கலேன். மத்தேயில போயிட்டிங்கன்னா 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2லேருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க இந்த விஷயத்தெல்லாம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்களோ சபைக்கு வர மனதில்லாதிருந்தார்கள். சர்ச்சுக்கு வாப்பா, ஊழியக்காரன் மூலியம் சர்ச்சுக்கு வந்துடுங்க, மிஸ் பண்ணாதீங்க, சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ணுங்க, எல்லாம் மாறிடுங்க, அவங்க வாழ்க்கை மாறுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் இந்த அழைப்பை விடுகிறார். கல்யாண விருந்தை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார், ஊழியக்காரன் கல்யாணத்துக்கு வா என்று சொல்லி என்ன பண்ணுறான்? எல்லார்ட்டையும் போய் சொல்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களும் வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இப்போ சொல்லுங்கள்ன்றாங்க, என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்து ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்னா யாரு? நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை அழைத்து போக அவர் வருவார். அவர் வரும்பொழுது அழைக்கிறார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதை அசட்டை பண்ணி, நான் இப்போ தான் வயல்வெளி வேலைக்கு போகிறேன், வயலில் என்ன பண்ணியிருக்கேன், நான் இது போட்டிருக்கேன், இப்போ தான் நான் அந்த வேலைக்கு போகிறேன், ஒருவன் நான் வியாபாரத்துக்கு போகிறேன் போய்விட்டான், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள், இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இன்னொருத்தர் ஏதாவது சொல்லுவான் பாருங்களேன். இன்னொரு இடத்துல அது இருக்கும், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வரக்கூடாது, நான் கல்யாணத்துக்கு போகிறேன், இந்த ஊழியத்துக்கு போகிறேன். அது ஏதாவது ஒரு சாக்க சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகுறாங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களை சுட்டெரித்து, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அழைக்கப்பட்ட நீங்கள், நான் கேட்குறேன், இத்தனை நாள் சர்ச்சுக்கு நல்லா தேவனை ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு கடவுளை மகிமைப்படுத்திட்டு கடைசியில் பரலோகத்தில் நீங்கள் இல்லைன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில். ஐயா என்னங்க சர்ச்சுக்கு வராதுக்கு நீங்கள் ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இஷ்டத்துக்கு நீங்கள் மாதத்துக்கு, நான் கேட்குறேன், வருஷம் ஃபுல்லாக வந்தவங்க யாருங்க? நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு நாள் கூட லீவ் போடலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எல்லாருக்குமே பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன விஷயம் செய்ய சொல்கிறாருங்க ஆண்டவர், நீ சபையில் ஐக்கியமாயிடு. நான் சொன்னேன் ஒன்னேன்னு சொல்கிறேன் பாருங்க, பாவிகளாக இருந்தாலும் குறையோடு இருந்தாலும் நீங்கள் சபைக்கு வந்து விடுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக மாற்றி விடுவார். ஆனால் அசட்டை பண்ணி கடவுளை மதிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மன்னிப்பாரான்னு தெரியல. பாவிகளை கூட மன்னிச்சிடுவார் ஆண்டவர். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பும் பூரணமாய் நாம் பாவம் செய்வோமானால், சத்தியத்தை அறிகிற அறிவு பெற்றாச்சு, தேவன் யாருன்னு தெரியும், ரட்சிப்பு தெரியும், ஞானஸ்தானம் தெரியும், வருகை தெரியும், ஆண்டவர் வரப்போறாரு தெரியும், அவர் தான் மெய் தேவன், இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு நான் சர்ச்சுக்கு போகலன்னா எனக்குள்ள ஒரு அசட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள என்னது, அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்கு போக விடாமல் உங்களை தடுக்குது யாருங்க சொல்லுங்கள்? பிசாசு தான். அந்த டைமில் தான் ஏதாவது வரும் பாருங்களேன், அந்த சர்ச்சுக்கு கிளம்பும் போது தான் ஏதாவது வரும். அப்போ நீங்கள் இதை இந்த ஞானம் வேணால் நமக்கு, சபைக்கு கிளம்பும்போது தான் ஏதாவது வருது, பைபிளை வாசிக்கும் போது தான் தூக்கம் வருது, ஜெபம் பண்ணும்போது தான் ஃபோன் வருது அப்படின்னா என்ன புரியும்? அப்போ இதில் ஏதோ சம்திங் இருக்குதுயா, அதனால தான் அப்படிப்பட்ட தடை வருது, அந்த தடையை உடைச்சிட்டு நான் போய் சபையில் உட்காருவேன். இப்படி உட்காந்தினா தான் உனக்கு ஆசீர்வாதம். சாக்கு சொல்லக்கூடாது, பாஸ்டர் அது இருந்துச்சு பாஸ்டர், இது இருந்துச்சு பாஸ்டர், அப்படி போய் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ சாக்கு சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். நான் என்ன சொல்லுவேன்? நான் சொல்லுவேன்,
சரிங்க சிஸ்டர், சரிங்க சிஸ்டர் அப்படின்னு நான் இங்கே சரிங்க சிஸ்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சீன் போடுறீங்க எல்லா சீனும் எனக்கு தெரியும். நிறைய 15-17 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். இது இல்லை நாங்கள் நீங்கள் சொல்கிற ரீசன்லாம். எங்கள் ஆயா செத்துட்டாங்க, நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கூட சர்ச்சுக்கு வராமல் வந்திருக்கேன், ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் செத்தே இருக்காது அங்கே ஆயா. எத்தனை ஆயா சாவது? ஒரு ஆயா தான் சாவும். மிஞ்சி போனால் 2 ஆயா, அம்மாவை பெற்றது இல்லைன்னா அப்பாவை பெற்றது. 3வது இந்த ஆயா யாரா? இது சின்ன ஆயா, அது ஒரு ஆயா. தயவுசெய்து சொல்ல உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், சபையை குடிவருதலை விட்டு விடாதிருங்கள். ஆமென். மணவாளன் வரப்போகிறார் பாருங்க. நீங்கள் சபையை விட்டு வராமல் நீங்கள் இருக்கிறதும் ஒரு புருஷனை விட்டு தூரமாக இருக்கிறதும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீ போய் ஒரு வேசியை திருமணம் பண்ணிக்கிட்டு வா, அவளை நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன்னு சொல்கிறார் அவர். அந்த இடத்துல வசனம்லாம் வாசிக்க விரும்பலை. அப்படி தான் அவர்கள் சேர்த்து கொண்டாரு. சேர்த்து கொண்ட பிறகு அந்த பொண்ணு திரும்ப ஓடி போயிடும். அந்த பைபிளில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி வேசியை போய் கல்யாணம் பண்ணுவான், குழந்தையும் பெற்றுக்குவான். குழந்தைய பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணு திரும்ப ஓடி போயிடும். இந்த மாதிரி தான் என் ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் இப்படி குறைவில் பாவத்தில், பயங்கரமான பாவத்தில், மோசத்தில் இருந்தால் அவங்கள ரட்சித்து அவங்கள பரிசுத்தமாக்கி கொண்டு வந்து சபையில் வச்சேன். ஆனால் திரும்ப வெளியில் ஓடுறான் உள்ள சர்ச்சை விட்டு. இந்த மாதிரி தான் என் ஜனங்கள் இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கன்ட்டு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இந்த ஜனங்களுக்கு சொல்லி, இப்படி நான் இவங்களை சேர்த்துக்கிட்டேன், ஆனாலும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, என்னை விட்டுட்டு விலகி வேற எங்கேயோ ஓடுறாங்க. அவங்க போனது எங்கே போனாங்கன்னா விக்கிரகங்களை நோக்கி போயிட்டாங்க. விக்கிரகங்கள் பாவங்களை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நாம சபையை விட்டு ஏதோ அந்த ஃபங்க்ஷன் இந்த நான் கேட்டேன், அவரை விட வேற என்னங்க உங்களுக்கு முக்கியம்? அவரை விட உனக்கு வேற எது முக்கியம்? நான் கேட்குறேன். உனக்காக உயிரை கொடுத்து நேசித்த அந்த தெய்வத்துக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களால் டைம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? தேவன் உங்களை வருகையில் எடுத்துக்கொண்டு போவார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள எப்படி வரும்? உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்துமே. இப்போ கூட கேட்குறேன், உங்களை நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பரலோக ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு உங்களுக்குள்ள பூரண நிச்சயம் இருக்கா? கொஞ்சம் அலசி யோசிச்சு பாருங்க. பூரணமாக நான் கண்டிப்பாக போயிடுவேன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இப்போ கூட என்னது ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நான் போனா, அப்போ கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் சந்தேகம் இருக்குது? நம்ம மனசாட்சி என்ன பண்ணுது? நம்ம செஞ்ச காரியங்கள் நம்ம சபைக்கும் சரியாக போல, சரியாக ஜெபிக்கலை, சரியாக பைபிள் வாசிக்கலை, பரிசுத்தமாக வாழல, இப்படி இல்லை அப்படி இல்லை, 1008 குறைகள் உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றம் தீர்க்கும் என்றால் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவராய் தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனசாட்சியை கெடுக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா, 2 வாரம் வரலன்னா உங்கள் மனசாட்சி என்ன பண்ணுது? உங்களையே குத்தும். ஏன்டா போல, 2 வாரம் போல, 3 வாரம் போல, ஏன் போல? அப்புறம் என்ன தெரியுமா பண்ணும்? பிசாசு வேறு மாதிரி உங்களை கொண்டு போயிடுவான். சரி போக முடியல, போகாமலே விட்டுருவோம். இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த குறையோடு இருந்தாலும், எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் சபைக்கு வந்துடுங்க. சபையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து போடப்படும். ஆமென் சொல்லுங்கள். பாவத்துக்கும் சரி, வியாதிக்கும் சரி, பலவீனத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே மருந்து இங்கே உண்டு. ஆண்டவர் சொன்னார், வியாதியஸ்தங்களுக்கு தான் யார் வேணும்? வைத்தியன் வேண்டும். சில பேர் வேறு மாதிரி, நான் பாவம் செஞ்சிட்டேன் பிரதர், ஆனால் இந்த வாரம் சர்ச்சுக்கு வர முடியல பிரதர், நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அதனால் சர்ச். நான் சொல்கிறேன், தப்பு பண்ணிட்டீங்கன்னா எங்கே போகணும் சொல்லுங்கள்? ஒரு வியாதி வந்துச்சுன்னா எங்கே போகிறீங்க? டாக்டர்கிட்ட போகிறீங்க. அப்போ பாவம் வந்தால் எங்கே போகணும்? பாவம் என்னால் மேற்கொள்ள முடியலன்னா எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். இங்கே வந்து அவர் பரிகாரம் தராரு, இங்கே வந்து அவர் பரிசுத்தமாக்குறாரு. இங்கே வந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே மனம் திரும்பி கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் உங்களை மன்னிக்கிறாரு, அவர் உங்களை திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறாரு, உங்களை சூப்பராக மாற்றி வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல நீதிமான போல் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நான் சொல்கிறேங்க, இந்த சபையை தவிர உங்களுக்கு சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. சபை கூடி வருதலை விடவே கூடாது. ஒரு நாள் நான் சொல்கிறேன், இதுக்காக எதை வேணாலும் விடுங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பின்னாடி வான்றாரு. அவன் சொல்கிறான், ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செத்து போயிட்டார், அவர் அடக்கம் பண்ணிட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்றார். மரித்தோர் அடக்கம் பண்ணுவார்கள், நீ என் பின்னாடி வாடன்றார். ஐயா எங்கள் அப்பா டெத்து கூட அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். கம்முன்னு வா பின்னாடின்றார். மனசாட்சி இல்லாத மாதிரி இருக்கா உங்களுக்கு? மரித்தோர்கள் அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றி வாழ்றாரு அப்படின்னு என்ன சொல்கிறாரு? அதுக்காக நான் டெத்துக்கெலாம் போவேனான்னு சொல்ல உங்களை. அந்த மாதிரி சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க, அது வேறு விஷயம்.
இயேசு சொன்ன வார்த்தைங்க, எங்கள் அப்பா செத்துட்டா நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், மரித்தோர்களை அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இன்னொருத்த வந்து கேட்குறான், ஐயா நான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் உங்கள் பின்னாடி வரட்டுமான்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு வீடு உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைடா அப்படின்னு ஒன்று. அப்படி உங்களுக்கு எதுவும் இல்லையா? ஆமாம், அப்போ நான் கிளம்புறேன். கிளம்பிட்டான். நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. வரேன்னு சொன்னவொடனே வானாம் போன்னு சொல்கிறாரு. நான் போகிறேன்னு சொன்னோன்னே நீ என்னை பின்பற்றி வான்னு இப்படி தாங்க நம்ம மேலே அழைப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்னாடியே வர்றாரு. ஏன் தெரியுமா? அவர் உங்களை வந்து அழைத்து இருக்கிறார். அதனால தான் நீ எங்கே போனாலும் உன் பின்னாடி வர்றாரு. இது தெரியாமல் நாம் இருக்கிற இஷ்டத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து நூல் வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நூல் வச்சு தான் உங்களை விடுறாரு எங்கே போனாலும். அதனால் சபையை அசட்டை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த சபைக்கு இனி ஒரு நாளும் லீவ் போடக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 4:3 வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும். பாருங்க, தங்களுக்கு ஏற்ற போதகர்கள். இவங்க யார் தெரியுங்களா? நான் சபைக்கு வருவேன் பாஸ்டர், நீங்கள் என்ன ஒன்றும் கேட்கக்கூடாது, நான் வந்தால் வருவேன், வரலனா போவேன். ஆனால் உங்களுக்கு காணிக்க மட்டும் வருதா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தங்களுக்கு ஏற்ற போதகர்கள், தங்களுக்கு ஏற்ற மாதிரி போதகர். அங்கே செய்த பாவம் செஞ்சாலும் என்னது, சரி ஓகேப்பா ஒன்று போப்பா அப்படின்னு சொல்கிற போதகர். சபைக்கு வந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது, வரலனாலும் கண்டுக்கிறது கிடையாது, உன்னை விசாரிக்கிறது கிடையாது, உங்கள் வீட்டுக்கு வர்றது கிடையாது, உங்களை பற்றி என்னன்னே கேர் பண்ணாமல் இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி போதகர் சில பேருக்கு பிடிக்கும். பாஸ்டர் என்னை கண்டுக்கவே கூடாது பாஸ்டர், நான் என்ன பண்ணாலும் என்னை கண்டுக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி பாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்துப்பாங்க. நான் உங்களை கண்டிக்கிறேன், உங்களை நான் விசாரிக்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு வரேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தங்களுக்கு ஏற்ற போதகர்கள் செவித்தின உள்ளவர்களாகி எப்படி போட்டிருக்கு அதில். அந்த மாதிரி போதகர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு போகலாம். உங்களுக்கு அந்த மாதிரி போதகர் தான் வேணுமா? இப்போ கூட்டமாக சபை இருக்குது, அந்த கூட்டத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்தாலும் தெரியாது, வரலனாலும் தெரியாது, உங்களை வீடுக்கு வந்து விசாரிக்க மாட்டாங்க. நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போகலாம், தப்பே கிடையாது. எனக்கு இங்கே வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். எனக்கு சபைக்கு இத்தனை ஆடுகள் வந்துச்சு, இத்தனை மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய பொறுப்பு என் மேலே விழுந்திருக்கிறது. இத்தனை பேரை ராஜ்யத்துக்குள்ளே நடத்துறதும், அவங்க பிரச்சனையில் பாதிக்கப்பட்டால் அவங்கள தூக்கி எடுக்கிறதும், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே போய் நான் சந்திக்கிறதும், அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதையும் நான் சந்திக்கிறதும், அவங்களை விசாரிக்கிறதும் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அதை செய்யாவிட்டால் நான் நல்ல போதகன் அல்ல. அதனால தான் நான் இந்த மெசேஜ் கூட எடுத்துகிட்டு இருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கும் தெரிய விட்ட ஆடு மாதிரி இருக்கக்கூடாது. 99 ஆடுகள் 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார், போய் அந்த ஒரு ஆடை அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். நீங்கள் சர்வீஸ்க்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க. நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் நீங்கள் ஒரு ஆள் சபைக்கு வரலனா கூட என் மனசு வேதனைப்படுறது கடவுளுக்கு தான் தெரியும். இவங்க என்னத்துக்கு போயிருக்கிறாங்க? கடவுளை விட வேற என்ன முக்கியம் இவங்களுக்கு? தேவனை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு இது போயிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ நான் சரியா அவங்களை நடத்தலையா? இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அசட்டு இருக்கா? அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கா? நீங்கள் நினச்சிட்டீங்க பாஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே அமைதி. எனக்கு உள்ள வேதனை இருக்குங்க, ஒவ்வொரு நாளும் வேதனை இருக்குங்க. நீங்கள் சபைக்கு ஒரு வாரம் வரலனாலும் நான் வேதனை போடுவேன் கர்த்தருக்கு முன்பாக போயிட்டு, ஆண்டவரே ஏன் இவங்க வரல, இவங்களை நான் சரியாக நடத்தலையா, சரியாக ஆகாரம் கொடுக்கலையா, சரியான மெசேஜ் கொடுக்கலையா, சரியான ஒர்ஷிப் இல்லையா, என்ன இங்கே குறையா இருக்கிறது சொல்லுங்க? என்ன குறைங்க இங்கே? நான் கேட்குறேன், எனக்கு தான், நான் பெருமையாக பேசிக்க விரும்பல. இந்த இடத்துல என்ன இல்லை, ஒர்ஷிப் இல்லையா, இல்லை தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு வரலையா? இங்கேயே நீங்கள் வர்றதுக்கு இப்படி கட்டடிக்கிறீங்கன்னா இன்னும் கூட்டமாக இருக்கிற வேற எங்கேயா போனீங்கன்னா நீங்கள் கூட்டத்தில் தெரியவே மாட்டீங்க, உங்களை யாருன்னே கண்டுக்க மாட்டாங்க. உங்களெல்லாம் பேர் சொல்லி நான் அழிஞ்சிருக்கிறேன். ஆனால் மற்றவங்களாம் நீங்கள் கூட்டத்துக்கு போக தெரியவே தெரியாது யாருன்னு. இப்போ 50,000 பேர் இருக்காங்க NLH, அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க.
இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நான் வந்து யாரையும் குறை சொல்லலை. இந்த சபை உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த சபை தனக்கு கிடைச்ச வரமாக எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இங்கே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வந்து இங்கே உட்காரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிரச்சனை இருக்குது, தேவ மகிமை இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு அவங்க. ஆனால் மற்றவர்கள் அது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயா இவ்வளவும் பேசுறது எதுக்குயா? நான் சபைக்கு வரலையா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு வாரம் வரலையா, அதுக்கு போய் இந்த கிழிக்கிறீங்கயா. அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து வரணும், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் கடவுளுடைய சபையை அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து வராமல் போகிறது வந்து எனக்கு நஷ்டம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நஷ்டம்லாம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு நஷ்டம். ஒரு வாரம் வார்த்தையை கேட்காம, ஒரு வாரம் சபையில் போய் உட்காராம நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போய் தூங்குறீங்க, எப்படி சாயந்தரம் இருக்கீங்க? நான் கேட்குறேன். கஷ்டங்க, முடியாதுங்க. கடவுளுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருவன் கூட ஞாயிறு ஆராதனையை கட்டடிக்க முடியாது. அப்படியே கட்டடிச்சாலும் அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி அவனை போட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டே இருக்கும். அப்படியே லாங்காக வரலனா கூட அவனுக்கு உள்ள ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சர்ச்சுக்கு போகலையே, கடவுளோட ஆராதனைக்கு போகலையே, அங்கே போய் நான் அதை அட்டன் பண்ணலையே, அப்படி அந்த அந்த ஞாயிறு ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும். பக்தி வைராகியம், இதுதான் நான் இங்க உங்ககிட்ட சொல்ல வரேன். பக்தி வைராகியம் வேணுங்க. சபையை குறித்து பக்தி வைராகியம் வேணும். நீங்க நினைக்கிறீங்க, ஐயா இன்னைக்கு நான் ஒரு இந்த வேலையை பார்க்கலன்னா எனக்கு இந்த ஒரு 500 ரூபா கிடைக்காதே அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க 500 ரூபாய்க்கு யோசிக்கிறீங்க அன்னைக்கு ஒரு வேலைக்கு. நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா அதில் 5 மடங்கு 10 மடங்கு தேவன் தருவார்னு ஏன் விசுவாசிக்க முடியல? எங்க ஐஸ்வர்ய சம்பன்னருங்க நம்ம இயேசு, நம்ம ஆண்டவர் தருவாருங்க. அன்னைக்கு போய் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அன்னைக்கு போனால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க, ஓகே போங்க. ஒரு சம்பாத்தியம் இருக்குது, நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்து வீட்டில் நல்ல ஒரு கறியோ இல்லை ஏதோ ஒன்று சமைச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணும். ஹாப்பியாக இருக்கிற நாள் அது. அந்த நாள்லையும் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, சரி ஓகே. ஆனால் ஆராதனைக்கு முடித்த பிறகு 11 மணிக்கு மேலே போங்க, 12 மணிக்கு மேலே ஆஃப் டேக்கு மேலே போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இல்லையா, காலைல வேலைக்கு போயிட்டேயா, ஈவினிங் ஆராதனை வச்சுருக்கேன், நீங்கள் சாக்கே சொல்ல முடியாது. ஈவினிங் 6 மணிக்கு ஆராதனை இருக்குது, டைமை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிடணும், வந்து உக்காந்துடணும். நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன். சபையை கட்டடிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, வேறு எதுவுமே கிடையாது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12-14 வரல வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஒரு டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. கடிந்து கொண்டு பேசினாரு, அதை என்னுடைய மனம் அலட்சியம் பண்ணிடுச்சே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன். நானும் பேசிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட, செவியை கேட்காத மாதிரியே இருக்கிறீங்க சில பேர். நான் சொல்றேன், நீங்க செவியை கேட்க கடைசியா ஒரு நாள் வருத்தப்படக்கூடாது வாழ்க்கையில. ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, அன்னைக்கே சொன்னாரே இப்படி வாங்கன்ட்டு, அன்னைக்கே சொன்னாரே மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு, அன்னைக்கே சொன்னாரே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு, நான் அதெல்லாம் கேட்காம போயிட்டு இன்னைக்கு போய் இந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைகளும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இங்க பண்ற பிரசங்கம், இந்த பிரசங்கத்தை பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் வந்து அன்பின் போதகர், அன்பா தான் பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனாலும் என்னையே நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எடுத்து நான் பேச விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி வசனங்களை பேசி நான் உங்களை வந்து பயமுறுத்தி உங்களை ஒன்று செய்ய வைக்கிறதை விட அன்பினாலே செய்ய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் அசட்டையாக இருக்கு, அப்போ பாஸ்டர் பயமுறுத்துறாருன்னு நினச்சக்கூடாது. பயமுறுத்தலை, உண்மையாகவே வருகை சமீபமாக இருக்குதுங்க. மணவாளன் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி அசட்டையாக இருக்கும் பொழுது, இப்போ நம்ம அந்த கல்யாணத்தை பற்றி பேசணும் இல்லையா, அதை பாருங்க பாதியில் நிறுத்திட்டோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பேசணும் இல்லையா, அவர் அழைக்கிறார். அந்த டைமில் தான் நான் இங்கே போகிறேன், அந்த டைமில் தான் நான் அங்கே போகிறேன், சபைக்கு வர டைமில் தான் நான் இந்த இதுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், ஆயத்தத்தை சாக்கு சொன்னோடனே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, நீங்கள் போங்க, அழைக்கப்பட்டவர்கள் வந்து வரல, ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்க
பிச்சை எடுக்கிறவங்க, அவன் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் தூக்கிட்டு வாங்கப்பா, இங்கே கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். ஆனால் திடீரென்று ரோட்டு ஓரமாக கடந்தவன், முடவன், பிச்சைக்காரன், இவனெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த பந்தியில் உட்கார வச்சு அழகாக ஆண்டவர் சாப்பாடு போட்டுனுக்கிறார். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இது பண்ணுங்க. அதான் சொல்கிறாருங்க, உங்களுக்கு முன்பே வேசிகளும் கள்ளரும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். பைபிள் போட்டிருக்கு. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். முந்தினோர் பிந்தினோருமாய், பிந்தினோர் முந்தினோருமாய் மாறுகிற நாட்கள் மாறிவிட்டதுங்க. அப்படின்னா முந்தி நம்ம வச்சு ரசிக்கப்பட்டோம், முந்தினோர் பிந்திடுவாங்க, பிந்தி வந்தவன் முன்னாடி இருப்பான். என்னங்க கணக்கு இது? ஆண்டவரோட கணக்கு. அப்படி ஆயிடக்கூடாத ஒரு நிலைமை, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது வாழ்க்கையில். சரிங்களா? நமக்கு பின்னணி இப்போ தான் ரசிக்கப்பட்டான், இவன் என்னடா சில பேர் பார்த்து இப்போ தான் ரசிக்கப்பட்டான், பட்டு போட்டுன்னு அவன் பாட்டுன்னு மேலே போய் ஸ்டேஜ் நின்ட்டானே. நான்லாம் சபையில் போயிட்டு ஒரு வருஷத்துலேயே ஒர்ஷிப் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் டாப்பாக இருந்தாங்க. டாப்பாக விட நல்ல ஒரு பெரிய பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. அது என்னவோ தெரியல, தேவ கிருபை என்ன பண்ணுச்சு, என்னைய பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதுக்குள்ளே வந்து ஸ்டேஜ் ஏறிட்டானே இவன், அதுக்குள்ளே வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. தேவ கிருபை இருந்துச்சு. நான் ஆனால் உண்மையாக இருந்தேங்க. உண்மையாக இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு நாளும் ஆராதனைக்கு லேட்டாகவும் போனது கிடையாது, ஆராதனையை மிஸ் பண்ணதும் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி டெலிவரிக்கு மட்டும்தான், என் ஒய்ஃபோட டெலிவரிக்கு மட்டும்தான் சண்டே அன்னைக்கு, அது மட்டும்தான் எங்களால் அன்றைக்கி போக முடியல. அதுக்கு என்ன வேதனை இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இத்தனைக்கும் ஆன்லைனில் சர்வீஸ் ஏதாவது பார்த்துட்டேன், இருந்தாலும் அந்த சபையில் போய் உட்கார முடியலையா. நான் இதுவும் அதாவது இது வந்து மதவெறி கிடையாது, புரியுதா? மதவெறி கிடையாது. எனக்கு மதவெறி பிடிக்கல, பக்தி வெறி, தேவன் மேலே இருக்கிற பக்தி. இன்றைக்கி சபைக்கு போகணும், ஆராதனை கலந்துக்கணும். சரிங்களா? ஆராதனைக்கு நீங்கள் போகலைன்னா அன்றைக்கி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி, ஒரு லட்சம் ரூபாய் நம்ம விட்டு போன மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டு இருக்குது எது தெரியுமா? சபையை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். பைபிள் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதான் சொல்லிட்டேன், மார்னிங் வரலன்னா ஈவினிங் வந்துடுங்க. சரிங்களா? அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற அந்த ரகசிய வருகை லைட்டாக சொல்லிட்டு போகிறேன் உங்ககிட்ட. சரிங்களா? ஏன்னா இதை சொன்னதான் உங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அமைதியாக்கார். ஒரு வாட்டி நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் ஒன்று வந்துச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 தூதர்கள் போல் 2 சிறகுகள் இருந்துச்சு. அப்படியே மேலே உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே பக்கத்தில் திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறாரு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன். பறக்கிறாரு, அவரும் அழகாக பறக்கிறாரு. அவரும் ஒரு எப்படி அந்த ரூபம் எப்படின்னா அப்படி வந்தது. அவரு கூட நான் பறந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு, அந்த மேடு மேலே அவர் நின்னார். நான் கீழே நின்ட்டேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கீழே நின்ட்டோம். அப்போது அங்கே நின்ன மக்கள்லாம் கேட்குறாங்க, அப்படியே அங்கே மக்கள்லாம் நிற்கிறாங்க, சுற்றி மக்கள் நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வானத்துக்கு நேராக அந்த அப்போஸ்தலரில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, வானத்துக்கு ஏறி போவார். அப்படியே நான் போகிறேன், நான் நிற்கிறேன். நின்றுட்டு இருக்கும்போது வானத்துக்கு ஏறி அப்படியே வெண்மையாக அப்படியே போகிறாரு. நாங்கள் 2 பேர் கீழே நிற்கிறோம். அந்த 2 மனுஷர்கள் நிற்பாங்க பாருங்கள். கலிலேயரே, நீங்கள் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் போயிருக்கிறாரோ அதே போல் மீண்டும் வரப்போகிறான்னு நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை அந்த தூதனாக நின்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இதில் ஏன் இப்படி அசால்ட்டாக பார்க்குறீங்க? அவர் போயிட்டாருன்னு. போயிருக்கிற இயேசு திரும்ப வரப்போகிறாருப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? அப்புறமா அதை கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் நாங்கள் தூதராக இருக்கிறது நார்மலாக மாறிட்டேன். அவரோட பறந்து வந்தேன், அவரோட நின்னேன், அவரோட கீழே இறங்கினேன். இயேசு கிறிஸ்து தான் க்ளீனாக பார்த்தேன் நான். ஆண்டவர் தான் அவர். சில பேர் இதை பார்த்ததை ரொம்ப பெருமையாக சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. நாங்களாம் இப்படி பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இயேசுவை பரலோகத்துக்கு சென்று பார்த்தேன், அங்கே தங்கமயமான ரோடு இருந்தது. நாங்களாம் அசால்ட்டாக பார்த்துட்டு அவர் என் கூட இருந்தாருங்க. நான் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த விஷயம்.
அந்த வார்த்தையை நான் தான் சொல்கிறேன். கலிலேய மனுஷர்களை, நீங்கள் ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அதே போல் திரும்பி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அன்றைக்கி சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன்ற மெசேஜை நீ அடிக்கடி சொல்லணும் அப்படின்றதே எனக்கு அன்றைக்கி உணர்த்தினார். மக்கள்லாம் போயிட்டாரு, இயேசு திரும்ப வரமாட்டார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். அவள் தான் இயேசு ரொம்பலாம் 2000 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலே வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் நீ என்ன சொல்லணும்? என் வருகையை குறித்து நீ கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வரப்போகிறேன் சீக்கிரமாக, நான் போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம், உங்கள் கூட தான் இருக்கிறேன். அப்போ அன்றைக்கி அந்த விஷயத்தை எனக்கு தரிசனமாக அப்படியே அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பறக்கிறது, வானத்தில் பறக்கிறது, இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு புல் அரிக்குதுங்க. அவரோடு கூட அப்படியே பறக்கிறது. அந்த மாதிரி தான் நம்மளும் பறக்க போகிறோம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவரோட பறக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், இன்னொரு பாஸ்டம்மா சொன்னாங்க. நான் ஒரு என் தெரிஞ்சவங்க தான். அந்த பாஸ்டம்மா சொன்னாங்க, சபையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ வீட்லேயோ சபையிலையோ டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். என் வீட்டுக்காரை காணோம், பாஸ்டரை காணோம், பிள்ளைங்களை காணோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்த சொப்பனம் தான், ரொம்ப நாளாக யோசிக்காதீங்க. காணோம், அலறாங்க. எங்கெங்கே போனீங்க பசங்க எங்கே கேட்குறாங்க. அப்புறம் சர்ச்சிலேருந்து ஒரு ஆயா ஓடியான்னு சொல்லுது, ஏம்மா சர்ச்சில் இருந்தவங்க நான் பாதி பேரை காணுமா, எங்கே போனாங்கன்னு தெரியலம்மா அப்படின்றாங்க. அப்போது ஆண்டவர் சொன்ன மாதிரி வந்துட்டாரா, கைவிடப்பட்டோமா அப்படின்ட்டு அவங்க அந்த 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 ஃபீலிங்கை யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கணவன் பிள்ளைங்க போயாச்சு, இந்த அம்மா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் மனைவி பிள்ளைங்க போயாச்சு, இந்த ஐயா மட்டும் படுத்த படுக்க தூங்கி நிற்கிறாரு. ஏஞ்சி பார்க்குறாரு, வீட்டில் எங்கே போனீங்க, யாரையும் காணுமே, எங்கே போனீங்க, டீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. டீயா? என்ன நடக்குது டீ கேட்குற நீ? மூஞ்சிலே குத்தணும் ஒன்று. வசனம் போட்டுக்குதுங்க, ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தனுங்க எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தன் கைவிடவும் போட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் நினச்சாதீங்க அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் தான் போவாங்கன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. அது அப்படி மீனிங் எடுக்கக்கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல கதறி அழுது என்ன பிரயோஜனம்? கைவிடப்பட்ட பிறகு கதறி அழுது என்ன பிரயோஜனம்? நான் ஊழியது சரியாக செய்யலையே, அப்போ நான் ஒத்துழைக்கலையே, நான் இதை பண்ணலையே அதை பண்ணலையேன்ட்டு அவங்க சொன்னாங்க. பாஸ்டர் அம்மாவே இந்த நிலமைனா சம்டைமில் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இது நீங்கள் கைவிடப்படுவீங்கன்றதை காட்டல, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. உடனே அவங்ககிட்ட போய், நீ கைவிடப்பட்டுருவ போல இருக்குமா, அவ்வளோதாம்மா நீ அப்படியா சொல்ல முடியும்? வெளிப்பாடு அது. அது வெளிப்பாடு. கைவிடப்பட்டால் ஒரு உள்ளம் எவ்வளோ உடையும், ஒரு நெஞ்சம் எவ்வளோ. நான் கேட்குறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை வேண்டான்றேன். நான் அதை பற்றி நம்ம வேற ஒரு டாபிக் எடுக்கணும். இதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு லைட்டாக தொட்டுட்டு போகிறேன், சரிங்களா? வருகையை குறித்து ஒரு டாப்பிக்கே எடுக்கணும், பெரிய லெவலில் எடுக்கணும். என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, என்னென்ன காரியங்கள்லாம் வச்சுருக்கிறாங்கன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தை. இப்போ வாசிங்களா, அந்த தெசலோனிக்கர் மட்டும் வாசிப்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். திருடன் வருது மாதிரி வருவாராம், சரிங்களா? திருடன் எப்படி வருவான் சொல்லுங்க? மூச்சிட்டு இருக்கும்போது வருவான், நல்லா அயந்த நெத்திர, நல்லா எவனும் வரமாட்டான், நல்லா தூங்குடா கைப்புள்ள அப்படின்னு நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணுறான்? பொசுக்குன்னு வீட்டில் போது எடுத்துகிட்டு போயிடுவான். அதுபோல் நாம் சபைக்கு போகாமல் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டு, அட இந்த வாரம் ஒரு நாள் போடலான்னா சபைக்கு வரும்போது அந்த வாரம் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ண வராமலே சர்ச்சுக்கு உட்காந்திங்கன்னா டக்குன்னு, அதாவது ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத நாழிகையிலே தேவகுமாரன் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? எதிர்பார்க்காத நாளிகைன்னு என்ன அர்த்தம்? 2000 வருஷமாக வரல, இதுக்கு மேலே வரப்போகிறாரு, இன்றைக்கி ஒரு நாள்னா ஏதோ பாவம் பண்ணிப்போம், ஏதோ தப்பு பண்ணிப்போம், கண்டிப்பாக இன்றைக்கி வரமாட்டார். கண்டிப்பாக. எப்படி நீ சொல்கிற இன்றைக்கி வரமாட்டார்னு? ஏன்னா 2000 வருஷமாக வரல, அதனால் இன்றைக்கி வரமாட்டார்னு அவர் அந்த விசுவாசம். மக்களுக்கெல்லாம் என்ன விசுவாசம்? அவர் கண்டிப்பாக வரமாட்டார்னு தான் விசுவாசம் இருக்க, வருவாருங்கிற விசுவாசமே நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வரமாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த டைமில் தான் வருவார்.
என்னைக்கு அவர் வரமாட்டாருன்னு நீ முடிவு பண்ணி வச்சிருக்கிறியோ, நினையாத நாழிகையில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பாருங்க, இப்போலாம் வரமாட்டாரு, இந்த டைமில் வரமாட்டாரு, இப்படி நீங்கள் நினையாத நாழிகையில் தேவகுமாரன் வருவார். சபையெல்லாம் எப்போ ஒன்றா கூடி கடவுள் இனிமேல் வரமாட்டாருப்பா, 2000 வருஷம் ஆச்சுப்பா, எத்தனையோ பேர் வரேன்னு சொன்னாங்க, அந்த வருஷம் சொன்னாங்க, இந்த வருஷம் சொன்னாங்க, எல்லாம் சொல்லி எதுவுமே நடக்கலை, இனிமேல் அவர் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும், கண்டிப்பாக வரமாட்டார்னு சபை ஒரு நாள் வந்து நிற்கும். அந்த நாள் தான் தேவனுடைய வருகை நாளாக அமையும். ஏன்னா நினையாமல் அவர் வரமாட்டார்னு நினச்சி எல்லாம் கூட்டம் கூடி வரமாட்டார்னு நினச்சி எல்லாரும் மனசில் அவர் வரமாட்டார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், நினையாத நாழிகை. அப்போது வரமாட்டார்னு நினச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் வருவார்னு நினைக்கல. அப்போ வருவார்னு நினைக்காத அந்த நேரத்தில் தான் அவர் வருவார். அவர் வரும் பொழுது யாரெல்லாம் விசுவாசத்தோடு வருகை குறித்து காத்திருக்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போவார். இப்போ நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாசிங்களா அதை முழுசா 13 வரலாம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்தகாரத்தில் இருக்கிற அல்லவே, நீங்க ஒளிக்குள்ள இருக்கீங்களே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் தூங்காம இருக்கிறத பேசிக்காதீங்க. தூங்குறது போல என்ன அர்த்தம்? மற்றவர்கள் தூங்கும்போது நீங்க தூங்காம நான் வேற மாதிரி படுத்து தூங்குறேன். திரும்பி உலகமே தூங்கிட்டு இருக்கு, கடவுள் இருக்கிறான்னு நம்பாம பாவத்தில் இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க தூங்குறது மாதிரி நீயும் தூங்கிட்டு இருக்காம விழிச்சு கொண்டுரு. ஏன் சபையில் கூட சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இந்த தூக்கத்தை பேசல, விழிப்புணர்வு இல்லாமல், தேவனுடைய வருகை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல், தேவன் மேலே பக்தி இல்லாமல், தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்திருக்கிறவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் ஒன்னே சொல்றேங்க, அவர் வருகை சமீபமா இருக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் வர்றதே சபை எடுத்துக்கொள்ள தான், மனவாட்டி எடுத்துக்கொள்ள தான் வர்றாரு. அந்த டைமில் நீங்கள் வந்து வராமல் இருக்காதீங்க. அதாவது நீங்கள் அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாருன்னு சொல்கிறீங்களா பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை வருவார் நான் சொல்லலை, என்னைக்கு வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் சபை ஐக்கியத்தோடு கரெக்டாக, நான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், உங்கள் வீடுகளிலே எப்பொழுதும் ஜெபிக்க பழகுங்கள். நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், வீடுகளிலே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் ஜெபிக்காமல் இருக்காதீங்க. ஒரு 10 நிமிடமாவது வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்காதீங்க. ஒரு 10 நிமிடமாவது கடவுளை பற்றி வார்த்தைகளை தியானிக்காமல் இருக்காதீங்க. வர்ஷிப் பண்ணாமல் இருக்காதீங்க ப்ளீஸ். அன்பா கேட்குறேன். சும்மா உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லை ஃபோனை டிவியை போட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு சினிமாவை பார்த்துட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதிலே போய் நிரம்பிக்கிட்டு கிடக்கக்கூடாதுங்க. தேவனுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம், ஒரு 10 நிமிஷம் பாட்டு, ஒரு 10 நிமிஷம் பைபிள் ரீடிங். இது கூட இல்லைன்னா நம்ம என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? அதை விட என்ன பிஸியாக இருக்கிற நீ சொல்லி, எனக்கு என்ன பிஸி? ஒரு 1/2 மணி நேரம் கடவுள் சமூகத்தில் உட்காராம நீ அப்படி உழைச்சி சம்பாரிச்சு என்னத்தை சாதிக்க போகிற? 1/2 மணி நேரம் உட்காந்து பாருங்க, நீங்கள் சாதிக்காததெல்லாம் சாதிக்க வைப்பார் ஆண்டவர் உங்களை. நான் சொல்கிறது மினிமம் ஒரு 1/2 hour உங்களால் ஒதுக்க முடியாதா? நான் கேட்குறேன். எவ்வளோ வெட்டியாக செலவு பண்ணுறோம் டைமை. டிவி பார்த்து செலவு பண்ணுறோம், ஃபோனை நோண்டி செலவு பண்ணுறோம் டைமிங்க. நான் சொல்கிறேன், பைபிளை மட்டும் வாசிங்க, நல்லா வாசிங்க. உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், பைபிளை வாசிக்கிறதை நிறுத்தாதீங்க. தூக்கம் வந்தாலும் வாசிங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல வாசிங்க. இல்லையா பைபிளை வாசிக்க முடியலையா, பைபிளில் போகிறீங்க, எதில் போகிறீங்களா, ஆப்பு ஒன்று இருக்குது, பைபிள் வாய்ஸ் ஆப்பு, பைபிள் ஆடியோவில் வருது. அதை போட்டுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது, எங்கே போகும்போது பைபிளில் மத்தேயு போடுறீங்களா, மத்தேயு ஃபுல்லாக காதில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
தயவு செஞ்சு ஏதோ ஒன்று உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வச்சுக்கோங்க, உங்கள் கட்டுப்பாடை வச்சுக்கோங்க. என்னுடைய டெய்லி ஷெட்யூல் என்ன தெரியுங்களா? காலையில் எழுந்துருவேன். நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து ஜெபிக்கிற ஆள். ஆனால் இப்போ நான் ஒரு 6 மணிக்கு 5:30 எழுந்துப்பேன். எழுந்து பிள்ளைங்களை கலப்புறது, அதை பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். நல்லா கவனிங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே விடுவேன்? ஸ்கூலில் விடுவேன். ஸ்கூலில் விட்டுட்டு 9 மணிக்கு விட்டேன்னா 9 மணிக்கு பார்க்குக்கு போவேன். கரெக்டாக மெசேஜ் ஒரு மணி நேரம் ஓடுற மெசேஜ் போட்டுடுவேன். க்ளீனாக ஸ்பிரிச்சுவல், நல்ல ஒரு ஹைலியான நல்ல டீச்சிங் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் போட்டு 1 hour வாக்கிங் பண்ணுவேன். வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். 1 hour மெசேஜ் கேட்டேன்னா 1 hour உள்ள ஆண்டோடைய வார்த்தை போயிடுச்சா 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பைபிளோட உட்காந்துருவேன். பைபிள் ஜெபம் தான். ஏன்னா ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க? ஒர்க்குக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். தனிமை சில நேரத்தில் நம்மளை தப்பு பண்ண தோணும் நம்ம நினைப்போம். கதவு சாத்திக்கிட்டு தனிமை வேறு மாதிரி. ஆனால் தனிமையை இனிமையாக நீங்கள் மாற்ற முடியும். பைபிள் ரீடிங், நல்ல ஒரு வர்ஷிப்பு, அப்படியே ஒரு கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 1 மணி வரலும் பண்ணுவேன். அப்புறம் சாப்பிடுவேன். 1/2 hour நல்லா சாப்பிட்டு இன்னொரு 1/2 hour கொண்டாட ஃபோன் நோண்டுவேன். அதுக்காக நான் ஃபோனே நோண்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 1/2 hour ஃபோன் வந்துட்டு 2 மணிக்கு திரும்ப பைபிள் உட்காந்துருவேன். 2 to 3 பைபிளை வாசிப்பேன். திரும்ப என்ன பண்ணுறேன்? 3 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல்னால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் போயிட மாட்டேன். 3:45 தான் ஸ்கூல் விடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்க் இருக்குது. ஒரு 45 minutes மெசேஜ் ஒன்று போடுவேன். அப்புறம் திரும்ப வாக்கிங் பண்ணுவேன். 40 minutes 1/2 hour எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த வாக்கிங் 1 hour போனீங்கன்னா மெசேஜை கேட்ட மாதிரி இருக்கும், வாக்கிங் போன மாதிரி இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், ஆவியும் நல்லா இருக்குங்க. திரும்ப என்ன பண்ணுவேன்? 1/2 hour நல்ல ஒரு மெசேஜை கேட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவேன். வீட்டில் விட்டுட்டு பசங்களை டியூஷன் கொண்டு போய் டியூஷன் கூட்டு வருவேன். அந்த கேப் இருக்கும் 5 மணிக்கு. அப்போ கொஞ்ச நேரம் பைபிளில் உட்காருவேன். திரும்ப 6:30 வரலாம் உட்காருவேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்துடுவாங்க, பிள்ளைங்களாம் ஸ்கூல் டியூஷன் வந்துடுவாங்க. அப்புறம் 7 மணிக்கு தான் உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வர்றது, உங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் வருது. இதுதான் என்னுடைய ஷெட்யூலு. இது ஏதாவது ஒரு நாள் மாறும். ஏதாவது திடீர்னு இப்போ ஃபெலோஷிப் இருந்துச்சு, திடீர்னு வெளில போனோம், திடீர்னு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அப்படி இருக்கும்போது தான் சம்டைம் மாறுமே தவிர அதர்வைஸ் இந்த ரொட்டேஷன் எனக்கு மாறதே இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட, நான் பெருமைக்காக பேசல, அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆண்டவரோடு இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். 3 மணி நேரம் இருக்கிறேன். 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நான் இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். எனக்கு தெரியும். ஏன் அது முடியாது உங்களால்? காலைல ஏஞ்சிருங்க, ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சிங்க. நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சிங்க. சும்மா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போங்க, இல்லை பார்க்க ஏதோ ஒன்று, ஒரு 1 hour மெசேஜ் இல்லை 45 minutes மெசேஜ் கேட்டு நீங்கள் பாட்டு வாக்கிங் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு மெசேஜ் கேளுங்க, வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க. 1/2 hour நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வளர்றீங்களா? ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க வளர்றீங்களா? அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாம் கிளம்பி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்புறம் ஈவினிங் வந்துடுங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள், ஃபேமிலியாக உட்காந்து ஒரு பைபிள் ரீடிங் பண்ணுங்கள், ஃபேமிலியாக உட்காந்து 2 பாட்டு பாடுங்க, போதும். இது பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு திருப்தி, இன்றைக்கி நம்ம கடவுளோட பேசிட்டோம், இன்றைக்கி நம்ம சபத்தில் உட்காந்துட்டோம், இன்றைக்கி ஆண்டவரோட உட்காந்து பைபிளை வாசிச்சிட்டோம், இன்றைக்கி நான் பிள்ளைங்களோட உட்காந்து நான் என்ன பண்ணிட்டேன்? நல்லா வாசிட்டேன். நீங்கள் ஃபேமிலி ப்ரேயரை விட்டிங்கன்னா தாங்க உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஃபேமிலி ப்ரேயரை விடாதீங்க. ஃபேமிலியாக கைகோத்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஃபேமிலி இல்லையா, நான் மட்டும்தான் இருக்கேன், கதவை சாத்தின்னு சூப்பராக ஜெபம் பண்ணு. உண்மையாக சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க, கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். ஆமென். 3 விஷயந்தாங்க நீங்கள் சபைக்கு வராததுக்கு காரணம் நான் சொல்லுவேன். 100%. 1 சோம்பேறித்தனம், 2 அசால்ட்டு, 3 ஒரு நிர்விசாரம். சரிங்களா? தேவன் உங்களை பரலோகத்தில் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் பதில் என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்களேன். தேவன் உங்கள்கிட்ட கேட்குற, உன்னை ஏன் நான் பரலோகத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏங்க சொல்லுங்க, பதில் ஏதாவது சொல்லுங்க. ஒன்றாவது சொல்லாங்க, ஆண்டவரே நான் வாரம் சபைக்கு தவறாமல் வந்து உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கேன் ஆண்டவரே. சொல்லலாம். நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நான் ஒழுங்காக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இதெல்லாம் சொல்ல முடியாதாங்க. அட்லீஸ்ட் இதையாக சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசித்து 1 வாரம் விடாமல் நான் சபைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் மனவாட்டியாக நான் சபையில் வந்து உட்காந்துருக்கேன், குறை இருந்தாலும் வந்து மன்னிப்பு கேட்டுருக்கிறேன், நான் சபையை மிஸ் பண்ணதில்லை ஆண்டவரே அப்படின்னு இந்த ஒரே ஒரு மனவாட்டிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும், தேவன் நிச்சயமாக உங்களை எடுத்துக்கொண்டு போவார்.
புரியுதுங்களா? அதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை. இனிமேல் சொல்கிறேன், எந்த வேலையும் இதை விட முக்கியம்னு நினைக்காதீங்க. எந்த சொந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், இதெல்லாம் 11 மணிக்கு மேலே போய் பார்த்தா வேணான்னு சொல்லுதா? சொல்லுங்கள், நான் கேட்குறேன். 11 மணிக்கு மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தா என்ன வேணான்னு சொல்லுது? எது முக்கியம்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல தீர்மானிக்கணும். நான் சொல்கிறேங்க, சபையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை முக்கியம்னு நீங்கள் போகவே கூடாது. கடவுள் அப்புறம் நீங்கள் முக்கியம் இல்லைன்னு அவர் நினச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? கண்டிக்கிற அப்பா அம்மா இருந்தால் நல்லது. ஆனால் கண்டிக்காம தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய் தகப்பன்மாருக்கு என்னத்தை உண்டு பண்ணுவான்? இழுக்கை உண்டு பண்ணுவான் தன் இஷ்டத்துக்கு. ஆனால் கடிந்து கொள்ளப்பட்டு பிறம்பை கையாண்டு கரெக்டாக அதை பொண்ணு பையன் எங்கே போகிறான், பையன் என்ன பண்ணுறான், பிள்ளைங்க என்ன பண்ணுது, இப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது அவன் அதை சரியாக்குறான் என்ற அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு இன்றைக்கி பேசியிருக்கிறேன். சபையை மிஸ் பண்ணாதீங்க, சபையை மிஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பக்தி வைராக்கியம் காட்டுங்க, கடவுளுக்குள்ள பக்தி வைராக்கியம் காட்டுங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு 10ல் 1 எடுத்து வைங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு ஒன்றுமே தெரில. சபையில் 13,000 ரூபா வாடகை இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உண்மை சொல்லட்டுமா, இன்றைக்கி நீங்கள் தசமாக கொடுக்க போக என் மனைவி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அதுலேருந்து பாதி காசு இது வாடகை தான் போகுது. அதனால் உங்களுடைய கொடுக்கக்கூடிய காரியங்களை சரியாக கொடுங்க. தசமங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமே அதில் தான் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அறுப்பீங்க. நான் சொல்கிறேங்க, பூமியின் நாள் உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் உஷ்ணமும் குளிரும் மாறுவதில்லை. பூமி நாள் உள்ள அளவும் எதுவுமே என்ன பண்ணாது, விதைப்பும் அறுப்பும் மாறாது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அது ஒரு மெசேஜ் தனியாக வச்சிருக்கிறேன். அதனால் உங்களுடைய மனசில் வைத்து கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் எஸ் நான் சொல்கிறேங்க, ஒருவேளை உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் உங்கள் வீட்டில் குறைவுள்ள பிள்ளைங்க இருக்கலாம். நீங்கள் சபைக்கு வருகிற அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பக்தி வைராக்கியம், உங்கள் பக்தி வைராக்கியத்தை பார்த்து உங்கள் பிள்ளைங்க சபைக்கு வருவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சபைக்கு வருவாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. நான் கேட்குறேன், தேவனுடைய பிள்ளைகள் எல்லா குடும்பங்களும் தேவனுடைய சபைக்கு வந்து அவரை ஆராதிக்க வேண்டுமே, தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டுமே. கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறான் தாவீது. அசட்டை பண்ணாதீங்க, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. தேவனை விட ஒரு விஷயம் உனக்கு முக்கியம்னு நினைக்காதீங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், உன் பொக்கிஷம் எது, உன் பொக்கிஷம் எது? இந்த தெய்வம் ஏதாவது செய்யலன்ட்டு நீ சோர்ந்து போயிட்டியா? நான் நினைச்சது நடக்கல, அதனால என்னால சபைக்கு வர முடியலன்னு ஒருவேளை நீ மனதுல கசப்போடு இருக்கிறாயா? நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை நடக்கல, நான் நினைச்ச காரியங்கள் எனக்கு எதுவும் செய்யல ஆண்டவர், அதனால என்னால மனசு ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறேன், என் இதயம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறது, நான் நினைச்ச வாழ்க்கை அமையல, என்னுடைய பிள்ளைகளும் என் வாழ்க்கை எதிர்காலமும் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சபைக்கு போறதுக்கு பிடிக்கல. இப்படி சில பேர் சபைக்கு வருவதை நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ரபனமனம் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எவ்வேளையும் உம்மை துதிப்பேன், எக்காலமும் உம்மை போற்றுவேன், என் நேரமும் உம்மை துதிப்பேன், எக்காலமும் உம்மை போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
எக்காலமும் உமை துதிப்பேன், எவ்வேளையும் உமை போற்றுவேன். எக்காலமும் உமை துதிப்பேன், நேரமும் உமை போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே. தாவீது சொல்றார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் நெருக்கம் இருந்தாலும், பெருக்கம் இருந்தாலும், குறைவு இருந்தாலும், நிறைவு இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், சுகமாய் இருந்தாலும், எந்த காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அவர் துதி என் நாவில இருந்து கொண்டே இருக்கும். நான் அவரை விடமாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விட்டு எங்க போவோம் ஆண்டவரே? பேதுரு சொல்றான், நித்திய ஜீவன் உம்மிடத்துல உண்டு, நீ தேவனுடைய குமாரன், உம்மை விட்டு வேற எங்க நாங்கள் போவோம்? நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போவீங்க? வேற எங்கே போவீங்க உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு? இந்த தெய்வத்தை விட சர்வ வல்லமை உள்ள கடவுள் இந்த உலகத்தில் வேற யார் இருக்கா? இல்லை மனுஷங்க யார் இருக்கா உனக்கு உதவி செய்ய? இந்த தேவனை விட்டு ஓடுறீங்களே, இந்த தேவனை விட்டு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன். நீங்கள் கடவுளை அசால்ட்டு பண்ணி நிர்விசாரமாக்குறீங்க. நீங்கள் மனுஷனை அல்ல, தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு தீர்மானம் எடுங்க மனசில், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முக்கியம். உங்கள் பக்தி வைராக்கியம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாமல் விடாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடவுள்கிட்ட காட்டுற பக்தி வைராக்கியம் ஒரு நாளும் உங்களை அவமானப்பட விடாதுங்க. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நாங்கள் நின்று சொல்கிறேன், என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னை ஒரு நாளும் அவமானப்பட விடவே இல்லை. என்னை உயர்த்திக்கிட்டே இருக்குங்க, மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க நான் சபைக்கு வரேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எதுவும் தெரியலையே, அப்படியே ஒரு மாதிரி தானே இருக்குது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அவர் கணக்கு வைக்கிற தேவன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு வைக்கிற தேவன். நீங்கள் காண்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கணக்கு வைத்து உங்களுக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் இனிமேலும் ஒரு நாளும் ஒரு வாரம் ஆண்டுட்டு சொல்லுங்கள் மனசில். இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வாரம் கூட இனி நான் சபையை கூடி வருதலை விட மாட்டேன். மனசுக்குள்ளே இப்போ தீர்மானம் பண்ணுங்க. கடவுளுக்காக வாரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் என்னால் உட்கார முடியலன்னா, அவரோட பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக நான் எப்படி உட்கார முடியும்? நான் இங்கேயே 2.5 மணி நேரம் ஆண்டவர் கூட உங்களால் இருக்க முடியும்னா, பரலோகத்தில் நித்திய காலமாக அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எனக்கு ஏண்ட வேண்டாம். நீங்களும் கடவுளும் ஏசப்பாவும் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் ஒரு வாரம் கூட சபையை தவற மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை மார்னிங் தவறுனாலும் ஈவினிங்கில் வந்து கலந்து கொள்ளுவேன். ஏதோ மேக்சிமம் ரேர் தான் நான் தவறுது, அப்படியே தவறுனாலும் ஈவினிங் ஆராதனை வந்து கலந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இனிமே உங்களை விட மாட்டேன். சொல்லுங்க, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். விடாதீங்க, பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பேசின வார்த்தை எல்லாமே தேவனோடு நீங்கள் நெருங்கணுன்றதுக்காக தான் பேசியிருக்கேங்க. நீங்கள் அவரை விட்டு விலகணும்னு பேசலை, நீங்கள் தூரமாக போகணும்னு பேசலை. அவர்கிட்ட நெருங்கி பாருங்க, அவர்கிட்ட வாங்க. இன்னும் அதிகமாய் பக்தி விருத்தி அடையட்டும். இன்னும் அதிகமாய் அவரோடு சேருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கூட, ஆண்டவரோட நல்ல ஆராதியுங்க. நல்ல வேத வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருங்க, வாசிக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களுக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கறதை நீங்கள் பார்க்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையில். எஸ், நம்முடைய பக்தியை எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? நம்முடைய பக்தியை எப்படி ஆண்டவருக்கு காட்ட முடியும்? தினந்தோறும் ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய சமூகத்தில் வேதமும் ஜெபமும் ஆராதனையும் கடவுளுக்கு முன்பாக பிரீதியாக இருந்து நம்முடைய பக்தியை காட்டலாம். அநேகருக்கு உதவி செய்து பக்தியை காட்டலாம், பலருக்கு கொடுத்து உதவி செய்து பக்தியை காட்டலாம். இரண்டாவது, சபைக்கு ஒவ்வொரு வாரமும் தடை இல்லாமல் வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதித்து நேரத்துக்கு வந்து, இன்னொன்று டைம் வர லேட்டாக வர்றது, நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு வந்து அவருக்கு நீங்கள் கனம் பண்ண முடியுங்க. அவரை கனம் பண்ணுங்கள். அவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை
நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க அவரை கனம் பண்ணீங்கன்னா உங்களை கனம் பண்ணுவாருங்க, மாற்றவே மாட்டாருங்க. நிச்சயமாய் கனம் பண்ணுவாராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பயபக்திக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. வேறு எதுக்கும் இல்லை ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் இவர்கள் மேலே எந்த கசப்பும் எந்த கோபமும் இல்லையப்பா. இவர்கள் எல்லாம் நீர் கொடுத்த மந்தைகள், நீர் கொடுத்த என்னுடைய சபையின் ஆடுகள். இந்த பிள்ளைகள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்து தேவனுக்காய் கனிதருகிற விருட்சங்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் மிஸ் ஆகக்கூடாது உம்முடைய வருகையில், ஒருவரும் உம்முடைய சந்திப்பின் நாளிலே விடுபடக்கூடாது. எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் வந்து அங்கே நிற்கணும். மந்தையோடு நான் வந்து நிற்கணும் ஆண்டவரே. என் மந்தையின் பிள்ளைகளோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கணும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு கொடுத்த மந்தையின் மேல் கவனமாயிரு நீங்கள் சொன்னீங்களே, கடிந்து கொண்டு புத்தி சொன்னீங்களே, அவங்களை கண்டித்து உணர்த்துன்னு சொன்னீங்களப்பா. வார்த்தையை தான் நான் இங்கே பேசியிருக்கிறேன். இனியும் கர்த்தாவே, இவர்கள் வாரம் லீவு போடாதபடிக்கு வர உதவி செய்யுங்க. இனி அவருடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். இனி ஒரு வாரம் கூட குடும்பமாக நாங்கள் சபைக்கு வந்து அமருவோம் என்று நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஒன்றே ஒரு முடிவெடுங்க. இந்த ஒரு வருஷம் ஆண்டவரே, ஒரு 1 இயர் நான் குடும்பமாக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் சபைக்கு வரப்போகிறேன்னு முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றுறதுக்கு நான் ஒரு கேரண்டி தரேங்க. இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு வாரம் சபைக்கு தொடர்ந்து வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத வாய்க்கால்கள் திறக்கப்படும், ஆசீர்வாத ஊற்றுக்கள் திறக்கப்படும். நடக்காதெல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க, உங்கள் வியாதிகள்லாம் சுகமாகிறத பார்ப்பீங்க, கோணலானெல்லாம் செவையானதை பார்ப்பீங்க, உங்கள் கடன்லாம் மாறுறதை பார்ப்பீங்க. எல்லாமே நீங்கள் ஒழுங்காய் கடவுளுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, அவ்விதமாக இவளை ஆஸ்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடைய நீடித்த நாட்களை நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருத்தர் வாழ்த்துங்கள். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும்.